இப்படி ஒரு படம் தமிழ்ல வந்ததில்லை அப்படின்ற குறைய போக்க நாய்கள் ஜாக்கிரதை படத்தை இயக்குன சக்தி சௌந்தரராஜன் மிருதன் படம் மூலமா களம் இறங்குறாரு. அவர் கையில் எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் ஜாம்பீஸ். அதுக்காக அவர் கூட டீம் அப் ஆகியிருக்கிறது நம்ம நம்பிக்கை நட்சத்திரம் ஜெயம் ரவி, லக்ஷ்மி மேனன், டி இமான். ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம மனசுல வர ஒரே வார்த்தை மெர்சில் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தை ட்ரெய்லர்ல இயக்குனர் வச்சிருக்காரு. முதல் சில ஷாட்ஸ்ல யாருமே இல்லாத இடங்கள் காமிச்சிட்டு ஒரு நாயை காமிச்சிட்டு அடுத்த சில ஷாட்ஸ்ல ஒரு வைரஸ் அட்டாக் ஆனதுக்கு அப்புறமா அதே நாயை மறுபடியும் காமிக்கிறதுன்னு படத்துல என்ன இருக்க போகுது அப்படின்றத டைரக்டர் தெளிவா ட்ரெய்லர் மூலமா சொல்லிட்டாரு. அதே விஷயத்த வாய்ஸ் ஓவர் மூலமாவும் கன்வே பண்ணிடுறாரு. மனுஷன் சாப்பிட்ற நிலைக்கு அந்த வைரஸ் கொண்டு போயிடும் அப்படின்னு சாதாரணமாக நாம் சொல்லிடலாம். ஆனால் அதை ஸ்க்ரீனில் காமிக்கிறதுக்கு நிறைய மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்றத ட்ரெய்லர் பளிச்சுன்னு சொல்லுது. ட்ரெய்லரோட 2வது பகுதி மூலமாக கொஞ்சம் கதையும் நமக்கு தெரிய வருதுங்க. டிராஃபிக் போலீஸாக ஜெயம் ரவி வராரு. கோயம்புத்தூர் ஊட்டி சரௌண்டிங்கில் ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக உள்ள யாரும் வரக்கூடாது, வெளில யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அவரோட ஜோடி லக்ஷ்மி மேனனை சூழ்நிலை காரணமாக காப்பாற்றுறாரு. இதுக்கு நடுவில் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறவங்களை காப்பாற்றுற பொறுப்பும் அவர்கிட்ட வருது. இதெல்லாம் கண்டிப்பாக கதையில் இருக்கும். ஆனால் இது போகவும் கதையில் நிறைய விஷயங்கள் இருக்கணும். ஸோ ட்ரெய்லரில் பாதி நேரம் கையில் கன்னோட ஜெயம் ரவி வராரு. ஷார்ட் கன்னை வச்சு பார்க்குறவங்கள போட்டு தள்ளிட்டு இருக்காரு. இது பார்த்தாதுன்னு கார் ஸ்டண்ட் வேற ஒன்று ரணகலத்தை கூட்டுது. ஆனால் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ட்ரெய்லரோட லாஸ்ட் ஷாட் இருக்குதுங்க. மிருதன்னு பேர் போடுற ஷாட்டு. அந்த ஒரு சீக்வன்ஸை யோசிச்சதுக்காக மட்டுமே ட்ரெய்லர் கட் பண்ணவருக்கு பாராட்டுகள் சொல்லலாம். ஜாம்பி ஒன்லைனை வச்சு படம் பண்ணும்போது கதை கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்க்ரீன் பிளே தான் அதிகமாக வேலை வாங்கும். அதுக்கு ஏற்ற உழைப்பை டைரக்டர் அண்ட் டீம் கொட்டியிருக்காங்க அப்படின்றத ட்ரெய்லர் அட்டகாசமாக எடுத்து சொல்லிடுச்சு.